Welcome students for this NMMS class. இந்த NMMS class உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. NMMS எக்ஸாம் பிப்ரவரி 3ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. டிசம்பர் 19ஆம் தேதி ஐ திங்க் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் ஃபார் திஸ் எக்ஸாம். அதில் ஏதாவது குளறுபடி இருந்தால் உங்கள் ஹெட்மாஸ்டர்ஸ் அணுகவும், அதுக்கு மேலே குளறுபடி இருந்தால் என்னை கூப்பிடவும். அப்புறம் உங்களுக்கு அதில் 2 எக்ஸாம் இருக்குது, மேட் அண்ட் சேட்டுன்னு ஒன்று இருக்குது. மேட் இப்போ கொஞ்சம் கேள்விகள் பார்த்துருக்கோம், சேட்லேயும் கொஞ்சம் கேள்வி பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு புது கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம இப்போ அதில் உள்ள மேத்ஸ் நம்ம டச் பண்ணலாம். அடுத்த கிளாஸில் மேத்தமெட்டிக்ஸ் டச் பண்ணலாம், அடுத்த கிளாஸில் மேத்ஸ் டச் பண்ணலாம், அப்புறம் சயின்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக டச் பண்ணலாம். போலாமா கிளாஸுக்கு? ஆர் யூ ரெடி? Ready, sir. Ready, sir. Okay, very good. Yeah, this is the question. This is the question paper. Okay, 1 minute. எப்படி சீர்ஸ் பண்ணுறது இங்கேயா? அடப்பாமே சீர்ஸ் பண்ணுறது வேறு சீர்ஸ் பண்ணுறது எங்கேன்னு தெரியல. ஐ டோன்ட் சீர்ஸ் பண்ண முடியாதோ? சரி, ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அன் இண்டீஜர்? பின் வருவனவற்றில் எது ஒரு முழுவை குறிக்காது? சின்னது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையா? இருங்க. கன்வெர்ட் பேஜ் ப்ரொடெக்ட் டூல்ஸு பின் ஃபைன் ரிப்ளை எனக்கு தெரியாது, இதெல்லாம் தெரில எனக்கு. சரி, ஓகே. பின் வருவனவற்றுள் எது ஒரு முழுவை குறிக்காது, ஒரு முழு எண்ணை குறிக்காதுன்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அன் இன்டீஜர்? எது முழு எண்ணை குறிக்காது? 0 டிவைட் பை -13. என்ன ஆன்சர் அதுக்கு? 0 டிவைட் பை -0. அது ஒரு முழு எண் தான். ஓகே, அடுத்தது 36 டிவைட் பை -9. என்ன ஆன்சர்? -4. -4. அது ஒரு முன்னெண் தான், முழு எண் தான். -16 டிவைட் பை இறப்பா 1 by 1 போகிறோம். முதல்ல மெதுவாக போவக்கன்னா அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். இது 100 மீட்டர் ரேஸ் கிடையாது, இது 800 மீட்டர் ரேஸ். 100 மீட்டர் ரேஸ்னால் நீங்கள் முதல்ல இருந்தே பயங்கரமாக ஓடணும். 800 மீட்டர்னால் முதல்ல கொஞ்சம் மெதுவாக ஓடி அப்புறம் ஸ்பீடு எடுக்கணும். -16 டிவைட் பை 4. என்ன ஆன்சர்? -4 என்பது முழு எண். கரெக்ட். 17 டிவைட் பை 3. 17 டிவைட் பை 3. என்ன ஆன்சர்? Decimal number. என்ன ஆன்சர் சொல்லுங்க. 5 பாயிண்ட் அடுத்து போய்கிட்டே இருக்கு. தெரியும் என்ன போயிட்டே இருக்கும்? வயிறு சரியில்லைன்னா போயிட்டே இருக்கும். அதான் 8.6 சார். சொல்லுங்க. கவலைப்படாம சொல்லுங்கம்மா. உங்களை யாரும் உங்களை ஒன்றும் பண்ண போறதில்ல. தப்பான பரவாயில்ல. 5.66 இப்படி இருக்கிறத ஆனால் நார்மலாக எப்படி எழுதுவாங்க தெரியுமா? 5.67 எழுதுவாங்க. 6 7 எழுதுவாங்க. அந்த அடுத்த முதல்ல 6 எழுதிடுவாங்க. ரெண்டாவது டிஜிட்டை புள்ளிக்கு அடுத்து ரெண்டாவது டிஜிட்டை அந்த 5க்கு மேலே இருக்கிறனால 1 ஆட் பண்ணி 5.67 எழுதிடுவாங்க. ஓகே, அதுக்கு ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு எழுதுகிற ஒரு விதம் இருக்குது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இப்போ சொன்னால் அது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பெரிய கிளாஸில் படிப்பீங்க எப்படி எழுதுவதுன்னு. பாரு, நான் இப்போ எழுதி காமிக்கிறேன். எங்கேயாவது காமிக்கிட்டுமா? இருந்தாலும் இது தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா இது உங்கள் எக்ஸாமுக்கு வராது. இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், அங்கே எப்படி காமிக்கலாம், எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். இருங்க, ஏன் பெருசாக தெரிய மாட்டேங்குது? 1 minute. அதுக்குள்ளே யாரும் வந்துகிட்டே இருக்காங்க. நான் காமிக்கிறது தெரியுதா? என்ன எழுதியிருக்கேன்? 15 போட்டானா? ஏன் 15 போட்ட? 5. பாருங்க என்ன எழுதியிருக்கேன். 5.66 சார். இரு 5.6 அப்புறம் 6க்கு மேலே என்ன போட்டிருக்கேன்? அண்டர்லைனா? அப்பர் லைன் ஒரு கோடு போட்டிருக்கேன். அது அண்டர்லைன் சொல்லிட்டியா? அண்டர்லைனுக்கு அப்பர் லைனுக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஓகே, 5.666 என்பதை சுருக்கமாக எழுதுனா 5.6 போட்டு அடுத்த 6க்கு மேலே ஒரு கேப் போட்டுருவாங்க. இப்படி ஒரு அண்டர்லைன் ஒரு கோடு போட்டுருவாங்க. அப்படி போட்டால் அது 5.666 போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இது உங்கள் இந்த பரீட்சைக்கு வராது.
வேறு பரீட்சைக்கு தான் ஒரு நிமிஷம் இருங்க, என்னம்மா ஆயிடுச்சு, எங்கே போச்சு? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இப்போ படிங்க யாரோ ஒருத்தர், தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலையுமே. டேஸ் என்பது மூடிய வடிவத்தின் அடைப்பட்ட சமதளம் பகுதியாகும். The region occupied by the closed shape in circle is called. பார்த்து படிக்கும்போது தப்பாக படிக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். பார்த்து படி, கால்டுங்கிற சர்க்கிள்னு படிக்கிறீங்க, ஏன் அப்படி? அதில் சிறுசாக தெரியுதா? இதில் பெருசு பண்ணுறதுக்கு வழி இல்லை. எனிவே ஓகே, அடுத்து அதுக்கு படிங்க. படிங்க, மறுபடியும் படிங்க யாரோ ஒருத்தர். The region occupied by the closed shape is called. என்ன ஆன்சர்? ஏரியா சார். ரீஜன் சொல்லிட்டாங்க, அதான் ஏரியா, பரப்பளவு தான் ஆன்சர். டேஸ் என்பது மூடிய வடிவத்தின் அடைப்பட்ட சமதள பகுதியாகும். சமதளம்னாவே அது சுற்றளவு வருமா, அகலம் வருமா, நீளம் வருமா? வராது, பரப்பளவு தான் வரும். ஓகே, தட் இஸ் ஏரியா. இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரோட பக்கங்கள் வந்து ஏ ஏ ஏ ஏ, 4 பக்கத்துக்கு ஏ ஏ ஏ ஏ. அதனோட ஏரியா என்ன? 4a. நல்லா இங்க பாருங்க, நல்லா விளக்கணை விட்டு கேள்வி நல்லா கேளுங்க. ஸ்கொயரோட ஒவ்வொரு பக்கமும் ஏ ஏ ஏ ஏ, அதனுடைய ஏரியா என்ன? A into ஏ ஸ்கொயர். அதான் அதனுடைய பெரிமீட்டர் என்ன? சுற்றளவு 4a. ஓகே, அதனுடைய நீளம் என்ன? லென்த் equal sides sir. லென்த் என்ன? லென்த் என்னன்னு கேக்குறேன். ஈக்குவலா? லென்த் என்னன்னு கேக்குறேன். ஏ. பிரெத் என்ன? அதுவும் ஏ. இந்த லென்த் அண்ட் பிரெத் ரெண்டு ஈக்குவலா இருந்தா அது வந்து ஸ்கொயர், சதுரம். இதே செவகமா இருந்தால், ரெக்டாங்கிளா இருந்தா லென்த் அண்ட் பிரெத் ஈக்குவலா இருக்காது. லென்த் வந்து எல்ன்னு போடுவாங்க, பிரெத் வந்து பின்னு போடுவாங்க. அப்போ செவ்வகத்துக்கு அல்லது ரெக்டாங்கிளுக்கு பரப்பளவு என்ன? ரெக்டாங்கிளுக்கு ஒரு சைடு எல், லென்த் வந்து எல், எல் இன்டு பி. அதனுடைய சுற்றளவு கரெக்டா சொல்லுங்க, தப்பா சொல்லக்கூடாது. 2 L plus B. Half into L plus B. Half into வா, அட பாவிகளா. 2 into L plus B. 2 bracket, அந்த bracketக்குள்ள L plus B. It means 2L plus 2B அப்படின்னு அர்த்தம். 2L plus 2B ன்னு அர்த்தம். சர்க்கிள் படிச்சிருக்கீங்களா? சர்க்கிள். Yes sir. அதனுடைய பரப்பளவுக்கு என்ன இது? சப்போஸ் அதனுடைய ரேடியஸ் ஆரம் r என்றால் அதனுடைய பரப்பளவு எவ்வளோ? ஏரியா எவ்வளோ? Pi r square. Pi r square. வெரி குட். அப்போ அதனுடைய சுற்றளவு என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2 into Half into pi r square. ஏரியா pi r square சொல்லிட்டேன் நான். இப்ப சுற்றளவு 2 pi r. Half into 2 pi r. என்னடா குழப்பறீங்க? half into 2 pi r என்ன வரும்? 2 pi r சார். 2 pi r சார். 2 pi r சார். அப்புறம் half into எல்லாம் வந்தது அந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு இன்னைக்கு ஃபுட் கிடையாது, டின்னர் கிடையாது. அவங்க அம்மா சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ ஒரு சர்க்கிளோட ஏரியா வந்து pi r ஸ்கொயர், சர்க்கிளோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi r. சர்க்கிள்னு வரும்போது அங்கே பெரிமீட்டர்னு சொல்கிறது இல்லை, சர்க்கம்ஃபரன்ஸ் என்று சொல்கிறோம். தமிழில் ரெண்டுக்குமே சுற்றளவு தான், ஒரு ஸ்கொயருக்குமே சுற்றளவு தான், ரெக்டாங்கிளுக்கும் சுற்றளவு தான் சொல்கிறோம், சர்க்கிளுக்கும் சுற்றளவு தான் சொல்கிறோம், வட்டத்துக்கும் சுற்றளவு தான் சொல்கிறோம். ஆனால் இன் இங்கிலீஷ் ஸ்கொயருக்கு நம்ம வந்து பெரிமீட்டர்னு சொல்கிறோம், ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர் சொல்கிறோம். ஆனால் சர்க்கிள் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் என்று சொல்கிறோம். புரியுதா? ஹலோ, புரியுது சார். ஓகே. இப்போ ஆஃப் சர்க்கிள், ஆஃப் பாதி சர்க்கிள் இருந்தால் அதனுடைய பரப்பளவு எவ்வளோ? Half into pi r square. half into pi r square. Correct. Very good. இப்போ half circle இருந்தா அதனுடைய சுற்றளவு என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? Half into 2 pi r.
தவறு. நல்ல யோசனை பண்ணி சொல்லணும். தப்பா சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, அவசரம் அதுக்கு. அரை சர்க்கிளோட ஆஃப் சர்க்கிள் அல்லது செமி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. செமி சர்க்கிள் அல்லது ஆஃப் சர்க்கிள் அல்லது அரை சர்க்கிளோட சுற்றளவு என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? முழு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லிட்டீங்க. y plus 2 bracket r sir. என்ன சொல்லுங்க? y plus 2 into r sir. வெரி குட். யார் இந்த பையன்? Sir ஆத்ரேயன். ஆத்ரேயன், வெரி குட் ஆத்ரேயன். பை ஆர் பிளஸ் 2r அப்படிங்கிறார் ஆத்ரேயன். பை பிளஸ் 2 அது பிராக்கெட்ல போட்டுக்குங்க, அப்புறம் ஆரோட மல்டிப்ளை பண்ணுங்கன்றாரு. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் பை ஆர் பிளஸ் 2r. அந்த பை ஆர் எப்படின்னா மொத்த ஃபுல் சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr என்று சொன்னோம். அதில் ஆஃப் சர்க்கிளுக்கு வர்ற அந்த வளைவான அந்த பகுதி வந்து பை ஆர். இன்னொரு கோடு போட்டிருக்கல அதையும் ஆட் பண்ணணும், அது வந்து ஆர் ப்ளஸ் ஆர். அப்போ அது 2r. ஸோ பை ஆர் ப்ளஸ் 2r. அவர் நல்லா வெளியெடுத்தார், ஆரை வெளியெடுத்து பிராக்கெட்டில் பை ப்ளஸ் 2ன்னு போட்டார். யார்? ஆத்ரேயன். வெரி குட் ஆத்ரேயன், வாழ்த்துக்கள். இப்போ குவார்டர் சர்க்கிள், கால் சர்க்கிளுக்கு என்ன பெரிமீட்டர்? சரி, சர்க்கம்ஃபரன்ஸ். சாரி, பெரிமீட்டர் சொல்லிட்டேனா? Sir half into by into r square sir. ஏய், நான் சுற்றளவு கேட்கல, சரி பரப்பளவு கேட்கல, நான் கேட்குற சர்க்கம்ஃபரன்ஸ். பரப்பளவுக்கு இதுக்கு ஏன் வித்தியா? பரப்பளவு என்பது 2 டைமென்ஷன் ஒரு 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 யூனிட், 2 டைமென்ஷன் இருக்கணும், அதனால தான் ஸ்கொயர் வருது. ஆனால் சுற்றளவு என்பது சர்க்கம் என்பது 1 டைமென்ஷன் தான். நீளம், அகலம், சுற்றளவு எல்லாம் 1 டைமென்ஷன். லென்த், பிரெத், பெரிமீட்டர் இஸ் 1 டைமென்ஷன். ஒன்லி ஏரியா இஸ் 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன் 1 டைமென்ஷன் வித்தியாசம் தெரியுமா? ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கங்க, அதில் லென்த்து பிரெத் இருக்குல்ல, அந்த டேபிள் அது மேலே தொட்டு இப்படியெல்லாம் அப்படியே நைஸாக தொடலாம், அது வந்து 2 டைமென்ஷன். வெறும் ஒரு கோடு இருந்தால் அதை நம்ம அது வந்து சிங்கிள் டைமென்ஷன். ஓகே, ஒரு பந்து இருந்தால் அது 3 டைமென்ஷன். ஒரு பந்து இருந்தால் 3 டைமென்ஷன். அந்த பந்துக்கு தான் வால்யூம் இருக்கும், கொள்ளளவு யாருக்கு இருக்கும்? பந்துக்கு தான் இருக்கும். பந்துக்கோ அல்லது ஒரு மக்குக்கோ அப்படி தான் இருக்கும். இப்போ சர்க்கிளுக்கு கொள்ளளவு இருக்குமா, வால்யூம் இருக்குமா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ, ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுமா? ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடு. ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு படிக்கும்போது ஒரு லென்த்தோ பிரெத்தோ பெரிமீட்டரோ இஸ் எ சிங்கிள் டைமென்ஷன், ஏரியா இஸ் 2 டைமென்ஷன், வால்யூம் இஸ் 3 டைமென்ஷன். அதனால தான் நம்ம லென்த்து பிரெத்து பெரிமீட்டர்லாம் மீட்டர்லையோ சென்டிமீட்டர்லையோ சொல்கிறோம். ஏரியா அல்லது பரப்பளவை நம்ம ஸ்கொயரில் சொல்கிறோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். பரப்பளவு வந்து சென்டிமீட்டர் கியூப் அல்லது மீட்டர் கியூப் என்று சொல்கிறோம். புரியுதா? ஹலோ, புரியுது சார். அப்படி நீங்க படிக்கும் போது இவ்வளவு தெளிவா படிக்கணும் உட்காந்து. சும்மா ஏதோ கண்ணை மூட்டை ஏதோ படிச்சுட்டு போனா அப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாம் இப்போ பெரிய பையங்க ஆயிட்டீங்க, இன்னும் 5வது 6வதா இருந்தால் பரவாயில்ல, கண்ணை மூட்டி படிக்கலாம். இப்போ 8ஆம் வகுப்பு நீங்கள் பெரிய பையன் ஆயிட்டீங்களா இல்லையா? ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நிறுத்தி நிதானமாக நல்லா புரிகிற மாதிரி படிக்கணும். ஓகே, கோ டு கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, இது இப்போ சிரிச்சு பண்ண தெரியல, இப்போ என்னன்னு பார்க்கலாம். The perimeter of a parallelogram whose adjacent sides are 4.2 cm and 3.8 cm. அதாவது ஒரு parallelogram ஓட 2 சைடு, adjacent சைடு, ஒரு சைடு 4.2, அதுக்கு பக்கத்தில் சைடு 3.8, அதனோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. தமிழில் படிப்போம். அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 4.2 சென்டிமீட்டர் மற்றும் 3.8 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு என்ன? பேரலகிராம்னா இணைகரம், அதனோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறேன். என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பேரலகிராம் போடுங்க உங்கள் பேப்பரில். பேரலகிராம் அப்படியே ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அப்படியே சாஞ்சிருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் சாஞ்சு இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் பேரலகிராம். அதில் ஒரு லென்த் வந்து 4.2, பிரெத் வந்து 3.8. அப்போ சுற்றளவு எவ்வளோ இருக்கும்? Sir, 8 sir. சுற்றளவு தப்பா சொன்னா எனக்கு கோபம் வந்துடும். 8 சொன்ன பிரக்ஷனாவுக்கு இன்னைக்கு டின்னர் கிடையாது.
Sir, 16, sir. 16. சார் எங்க ஸ்கூல்ல வந்து 16 sir. 16, sir. 16, sir. 16 centimeter is the right answer. ஏமா 8 ன்னு சொன்னேன்? ஹலோ சார் சார் வேற மெத்தட்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க சார் எந்த இதே மாதிரி மெத்தட்ல போட்டாலும் sir. 16 தான். எல்லாம் தப்பான மெத்தட்ல படிச்சிட்டு வாங்க. வேற மெத்தட்ல சொல்லி கொடுத்தாங்க. சார் அதுல ஆட் பண்ணாங்க சார் ஆமா 4.2 plus 3.8 ஆட் பண்ணா 8. ஆனா 2 4.2 2 3.8 இருக்குல்ல. அப்ப 8 into 2 போடணும்ல. 2 into L plus B 2L plus 2B. அது ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் பேரலகிராம். எல்லா ஸ்கூல் எப்படி தப்பா சொல்லி கொடுப்பாங்க? அந்த மிஸ்ஸுக்கு இது கூட தெரியாதா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஸ்கூல்ல அந்த சொல்லி கொடுக்கறத அதை கரெக்டா புரியுறதில்ல. அவங்களுமே இவங்க எங்க தப்பு பண்ணுவாங்கன்னு நினைச்சு அப்படி சொல்லி கொடுக்கறதில்ல. சும்மா அப்படியே அடிச்சு விடுறாங்களாட்டிருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி பிளண்டர் ஆகக்கூடாது. உனக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்து எனக்கு தெரியல சார்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கோபம் வராது. இந்த அறகுறையாக படிச்சுட்டு வரதா கோபம். இப்போ பிரச்சனையே என்னென்னு உங்களுக்கு அறகுறையாக படிச்சுட்டு வர்றீங்க. ஆனால் நீங்கள் முழுசாக படிச்சுட்டே நினச்சிட்டு வர்றீங்க பாவம். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காலத்து குழந்தைகள் இப்படி இருக்கீங்களே எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் அறகுறையாக படிச்சிருப்பீங்க. தெரியாதுன்னு சொன்னால் கூட இனிமேல் படிச்சுக்கலாம்னு சொல்லலாம். எல்லாமே அறகுறையாக தப்பாக படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. என்ன பண்ணுறது உங்களை? ஓகே, கோ டு கொஸ்டின் நம்பர் 94. படிங்க யாரோ ஒருத்தர். Diamond crossing refer to the shape. Diamond crossing refers to the shape. என்னது எனக்கு தெரியலையே இது. Rampus, sir. Rampus. Rhombus sir. சாய் சதுரத்தை டைமண்ட் கிராசிங் என்று சொல்கிறார்கள். ஓகே, வெரி குட். இதெல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து, a symbol having a fixed numerical value is called. A symbol having a fixed numerical value is called dash. அது என்னன்னு பாப்போம். மாறாத எண் மதிப்பை கொண்ட குறியீடு என்ன? வேரியபிள், அல்ஜிபிக் எக்ஸ்பிரஷன், லைக் டேர்ம், கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. இங்க மாறி, இயற்கணித கோவை, ஒத்த உறுப்பு, மாறிலி. எது கரெக்ட்? கான்ஸ்டன்ட். மாறிலி அதான் மாறாதது இல்லையா? மாறாதது தான் கான்ஸ்டன்ட். அதை தான் அந்த கேள்வி அப்படி கேட்டிருக்கான். நல்லா தான் கேட்டிருக்கான். சிம்பிள் ஹேவிங் எ ஃபிக்ஸட் நியூமரிக்கல் வேல்யூ இஸ் கால்டு. கான்ஸ்டன்ட்டோட டெஃபினிஷன் அது. மாறாத எண் மதிப்பை கொண்ட குறியீடு மாறிலி அப்படின்னு அர்த்தம். மாறுதலுக்கு ஆப்போசிட் தான் மாறிலி. அதனால தான் அப்படி கொடுத்துருக்கான். படிங்க. 96 யாரோ ஒருத்தர் படிச்சா நான் படிக்கட்டும். அப்போ தான் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க முடியும். படிங்க. An algebraic One minute. Somebody is coming. Okay. Yeah. Now we can read. An algebraical expression which is equivalent to the verbal statement 5 times the sum of A and B is dash. Okay. தமிழ் யாரோ ஒருத்தர் படிங்க. வேற யாரோ ஒருத்தர் தமிழ் யாருமே இல்லையா? தமிழ் மீடியமே இல்லையாட்டு இருக்கு. பரவாயில்ல, தமிழ் மீடியம் இல்லைன்னா பரவாயில்ல. யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் இங்கிலீஷ் படிங்க. இங்கிலீஷ்லேயே படிங்க. A மற்றும் B இன் கூடுதலின் 5 மடங்கு என்னும் வாய்மொழி கூற்று பொருத்தமான எட்கணித கோவை. எது? தப்பா மட்டும் சொல்லாதீங்க. யாருமே தப்பா சொல்லக்கூடாது. முதல் தடவையே சொல்லும்போது கரெக்டா சொல்லணும். என்ன ஆன்சர்? 5 bracket A plus B. கரெக்ட். 5 bracket A plus B. அதான் பியூட்டிஃபுல். ஆமாம், புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏன் 5 bracket A plus B சொல்கிறாங்கன்னு தெரியுதா? ஈக்குவல் 5 டைம்ஸ் த சம் ஆஃப் A and B. அப்போ A and B யோட சம் கண்டுபிடிச்சிக்கோணும். A plus B அதான் சம். அதனோட 5 டைம்ஸ் ப்ராக்கெட்டில் அப்புறம் முன்னாடி 5 போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். வெரி சிம்பிள். பட் இதே நீங்கள் திணறக்கூடாது. இதே நீங்கள் அவசரமாக போட்டிங்கன்னா வேறு ஏதாவது போட்டு போயிடுவீங்க. அடுத்த கேள்வி என்ன பார்க்கலாம். When two ratios A is to B and C is to D are equal, when two ratios A is to B and C is to D are equal, then we say the ratios are in அப்படின்னு போட்டிருக்காங்க.
சரி, தமிழில் படிப்போம். 2 விகிதங்களான A:B மற்றும் C:D ஆகியவை சமமாக இருந்தால் அவற்றை டேஸில் உள்ளன என குறிப்பிடலாம். A:B = C:D என்ன அர்த்தம்னா A/B = C/D. அப்போ அந்த ரேஷியோ என்னன்னு சொல்லலாம்? ஸ்கொயர்னு சொல்லலாமா, இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் சொல்லலாமா, ப்ரொப்போர்ஷன் சொல்லலாமா, டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் சொல்லலாமா? Sir, direct proportion. டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் சொல்லலாம் அப்படிங்கிறாரு. எனக்கு இதில் ஒரு சந்தேகம், ஆன்சரில் எனக்கு கரெக்டாக தெரியல. டைரக்ட் ப்ரொப்போர்ஷனா வெறும் ப்ரொப்போர்ஷனா? வெறும் ப்ரொபோர்ஷன் தான். என்னம்மா? வெறும் ப்ரொபோர்ஷன் தான் சார் படிச்சது ஞாபகம் இருக்கு. செக் பண்ணிக்கங்க எல்லாரும் போய் இன்னைக்கு நாளைக்கே செக் பண்ணிங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் இல்லைன்னா நான் கூகுளில் போய் பார்க்கணும். அது பார்க்க வேண்டாம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி கன்ஃபியூஷன் இருந்தால் அப்புறம் மறுபடியும் பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி படிங்க. ஸ்ரீனிஷா படிங்க. decimal representation. இருங்க, ஸ்ரீனிஷா படிங்க. சரி, யாரோ ஒருத்தர் படிங்க. The decimal representation of 89 centimeter in meter. The decimal representation of 89 centimeter in meter is 89 சென்டிமீட்டர் என்பதன் மீட்டர் மற்றும் தசம வடிவம் எது? 0.89 sir. 0.89 ஒரு பையன் சொல்றான். அது கரெக்டா? First option, sir. 0.89. Yes, sir. ஓகே, வெரி குட். 0.89 என்பது சரியான விடை. ஓகே, நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். The place value of 2 in 100.092 is. Sir, thousands. இருப்பா அவசரப்பட்டு தப்பா சொல்லாது. 103.092 என்பதில் இரண்டின் இடமதிப்பு என்ன? Sir, 1001. 1001 என்பது சரியான விடை. யாரு சொன்னது இது? Second option. 1000. M Nijin sir. யாரு? M Nijin. நிஜின். ஓகே, என்ன ஐடியில் வர்றீங்க? நிஜின் எந்த ஐடியில் வர்றீங்க? Sir, Nijin Namikase. இல்லை இங்கே நம்ம கூகுள் ஐடி இதில் என்னன்னு போட்டிருக்குது தெரியல. Nijin Namikase போட்டிருக்கு சார். நமிதாவா? Namikase. நபிகா. ஓகே, சரி, பார்த்துக்கிறேன். பட் வெரி குட். ஐ திங்க் இந்த ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே பாராட்டுக்கள். இது கொஞ்சம் கஷ்டமான திடீர்னு தப்பு பண்ணுற கேள்வி. ஆனால் எல்லாருக்கும் புரிஞ்சுதா கண்ணா? கேள்வி புரிஞ்சுதா? ஹலோ பிரக்ஷனா, புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, புரியலன்னா கேட்கணும், அப்படியே வாயில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸ்ரீனிஷா புரிஞ்சுதா? இல்லையாட்டிருக்கா அவங்க? ஓகே, பரவாயில்ல. அடுத்த கேள்விப்படி பிரக்ஷனா. If the diameter of a circle is d, then its circumference is dash. Okay, if diameter of circle is d, then its circumference is. ஒரு வட்டத்தின் விட்டம் d எனில் அதன் சுற்றளவு என்ன? Sir, 2/r. அதான் யாரு 2πr சொன்னது? யாரு பேரு? நித்யஸ்ரீ சார். நித்யஸ்ரீக்கு எப்படின்னா உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா அவங்க அம்மா பேரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொண்ணு. By D, sir. By D. அவன் என்ன கேட்டிருக்கா? டயாமீட்டர் டின்னு கொடுத்துருக்கான். அப்ப நம்ம டீல தான் ஆன்சர் இருக்க முடியும். ஏங்கண்ணா? By D, sir. by d என்பது சரியான விடை. d = 2r அது ஓகே. பட் நம்ம கேள்வியில d தான் கொடுத்திருக்கான். அப்ப ஆன்சர் d ல தான் இருக்கும். by d என்பது சரியான விடை. ஓகே, பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனால் கேட்டது இங்க அப்பாவோட பேரு, நீங்க உங்க அம்மா பேர் சொல்றீங்க. இது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? ஒன்றாம் இலக்கம் இந்த என்ன? ஓகே, அடுத்த கேள்வி. என்னடா இது? Another name for exponents is variable, base, indices, constant. ஓகே, இது யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அடுக்குகளின் மற்றொரு பெயர் என்ன? மாறி, அடிமானம், இண்டிசஸ், மாறிலி. சார், இண்டிசஸ் சார். இண்டிசஸ் என்பது சரியான விடை. கரெக்ட், இண்டிசஸ் என்பது சரியான விடை. யார் சொன்னது இது? பிரக்ஷனா சார். பிரக்ஷனா. அப்ப இன்னைக்கு டின்னர் உண்டு. அது கேன்சல் பண்ணியாச்சு. முதல் போட்ட உத்தரவை கேன்சல் பண்ணியாச்சு.
Okay, go to question number 102. படிங்க யாரோ ஒருத்தர். The unit digit of 10 is sir 1 sir. ஒண்ணா? Answer 1 என்பது சரியான விடை. எப்படி கையில இருங்க, மத்தவங்க எல்லாம் வரும் 1 வருதான்னு பார்க்கலாம். Sir இருப்பா இது ஈவன் நம்பர் மேல இருந்து ஆட் நம்பர் கீழ இருந்தா 1 தான் சார் போடணும். நிஜின் கொஞ்சம் ஒரு அவசரப்படாதீங்க, ஒரே நிமிஷம் இருங்க. கரெக்ட், உங்க ஆன்சர் கரெக்ட். எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? ஒத்துக்கலாமா? ஓகே சார். அவர் 1ன்னு சொல்றாரு நிஜின், அது கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. சார் 1 தான் சார். 1 தான். ஓகே, நீங்க அவன் நிஜின் சொல்ற மாதிரி அவன் மாதிரி தெரிஞ்சா பரவாயில்ல, தெரியாட்டி அப்படியே எழுதுங்க. இப்போ 9 பவர் 1 9, 9 பவர் 2 81, அப்போ 1 வருது. 9 பவர் 3 729. ஓகே, 9 1, அப்புறம் அடுத்து 9 1, அப்புறம் ஒரு 9 1, அப்புறம் ஒரு 9 1. இப்போ 10வது இது என்ன வருதுன்னு பாருங்க, 1 தான் வருது. அவ்வளோதான், அது ரிப்பீட் ஆகும். எல்லா 9க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்படி தான். இப்போ 4 பவர் 1 எவ்வளோ? 4 பவர் 1 4, 4 பவர் 2 சார் 1 சார். 16 சார் வந்ததே. என்னடா பசங்களா? 16 சார். 4 பவர் 2 16 சார். அப்புறம் ஏன் 1 சொல்றீங்க? எந்த உலகத்துல இருக்கீங்க? கவனம் இங்க வைக்கிறது இல்ல. 4 பவர் 3 எவ்வளோ? 64. 4 பவர் 4 எவ்வளோ? 256 சார். அப்ப பாருங்க, அந்த கடைசி டிஜிட் பாருங்க, 4 6 4 6 அப்படியே மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும், ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். 4 6 4 6 4 6 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சில இடங்கள்ல 3 முறை வந்து ரிப்பீட் ஆகும். சில இடங்கள்ல 3. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 1 எவ்வளோ? 2 sir. 2 பவர் 2 2 சார். 2 பவர் 2 4 சார். 2 பவர் 3 8 சார். 8 2 பவர் 4 16 சார். 2 பவர் 5 30. 2 பவர் 6 64, 2 பவர் 7 128, அப்புறம் 2 பவர் 8 அது என்ன வருது? அப்போ பார்த்தீங்கன்னா 2 4 8 6 4 வந்து மறுபடியும் 2 4 8 6 வரும், மறுபடியும் 2 4 8 6 வரும். இது ரெண்டு நம்பரில் 4 நம்பர் வந்த பிறகு அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா கண்ணா? புரியுது சார். இப்போ 2 பவர் 10 2 பவர் 10 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? 2 பவர் 10 கடைசி டிஜிட் என்ன வரும்? 2 4 8 6 ரிப்பீட் ஆகிட்டே வரும்னு சொல்கிறேன். 2 4 8 6 2 4 8 6 அப்படி வந்தா அப்போ 10வது இது என்ன வரும்? 2 சார். 1200. அப்ப என்ன 512 சார். நல்லா பாரு, இது அவசரப்பட்டு தப்பா சொல்லாத நிஜின். 1020. இல்லப்பா 2 4 அது ஃபைனல் எனக்கு ஆன்சர் கடைசி டிஜிட் மட்டும் சொல்லுங்க. 2 4 8 6 அப்புறம் ஒரு 2 4 8 6 4 அவ்வளோதான். அப்புறம் 2 4 8 6 போட்டிங்கன்னா 10வது இது 4. இதுக்கு 1024 அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டுபிடிச்சா நல்லதுதான், பட் அவசியம் இல்லை. இது எல்லாமே கண்டுபிடிச்சது. சம்டைம்ஸு 2 டிஜிட் ரிப்பீட் ஆகும், சம்டைம்ஸ் 3 டிஜிட் ரிப்பீட் ஆகலாம், சம்டைம்ஸ் 4 டிஜிட் ரிப்பீட் ஆகலாம். மோஸ்ட்லி இந்த 3ல் தான் ஆகும். 2 இப்போ 5 பவர் போட்டிங்கன்னா 5 பவர் 1 இஸ் 5, 5 பவர் 2 இஸ் 25, 5 பவர் 3 இஸ் 125. 5 தான் வரும், அது எது ரிப்பீட் ஆகாது, ஒன்றே தான் வரும். அப்படி ஒரே இது ரிப்பீட் ஆகிறது இருக்கும், 2 ரிப்பீட் ஆகிறது இருக்கும். அதே மாதிரி 10 பவர் போட்டால் அப்படி தான் 10 100 1000 இல்லை 0 தான் வரும், அதுவும் ஒன்றே தான் ரிப்பீட் ஆகும். சம்டைம்ஸ் 2 ரிப்பீட் ஆகலாம், சம்டைம் 3 ரிப்பீட் ஆகலாம், சம்டைம் 4 ரிப்பீட் ஆகலாம். அந்த என்ன நம்பர் கொடுக்குறானோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி படிங்க யாரோ ஒருத்தர். The maximum possible number of angle is triangle. ஒரே நிமிஷம் அது எடுத்துக்கிறேன். The maximum number of angles in a triangle is. தமிழ்ல படிங்க யாரோ ஒருத்தர். ஒரு முக்கோணத்தின் அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கை. எவ்வளவு முக்கோணத்துல எவ்வளவு கோணம் இருக்க முடியும்? 3 sir.
அதே முக்கோணம் முக்கோணம் 3 கோணம் 3 தான். அது எங்கே 4 வந்தது? யாருக்கு 4 வந்ததாமா? எல்லாம் புரிஞ்சு படிச்சிருக்கீங்க நீங்கள். அது பேரே முக்கோணம்னு வச்சிருக்கிறோம். அதில் 4 சொன்ன எப்படி? இல்லை பிளண்டர் இதெல்லாம் இது மன்னிக்க முடியாத குற்றமாக இருக்கும். இதெல்லாம் கேள்வியிலே ஆன்சர் வந்துருச்சு. அப்புறம் தப்பாக போடுவேன்னு ஒரு அடம் பிடிக்கிறீங்க. தப்பாக தான் போடுவேன்னு அடம் பிடிக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, அடுத்தது 104. த சிம்பிள் ஒரு மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. இண்டிகேட்ஸ் என்ன? அது எதை இண்டிகேட் பண்ணுப்பாரு? ஈக்குவல், அன்ஈக்குவல், சிமிலர், கான்குருயன்ட். Congruent, sir. கான்குரியன்ட் கரெக்ட். கான்குரியன்ட். இப்போ அந்த பாரு, அந்த 3 போட்டா கான்குரியன்ட், 2 போட்டா Equal, sir. 2 இப்படி நெளிஞ்சு பாம்பு மாதிரி 2 போட்டா பாம்பு மாதிரி 2 போட்டால் சிமிலர்னு அர்த்தம். அது போடலை. வெறும் இப்படி பாம்பு மாதிரி இப்படி லா மாதிரி போட்டிருந்தா 2 லா போட்டிருந்தா சிமிலர். கான்குரியன்ட்னா 3 வரும். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி 105 சொல்லுங்க, படிங்க. The relationship between x and y from the table. Table. இப்போ எக்ஸுக்கு 1 போட்டா y 1 வருது. எது 1 வருது? எக்ஸுக்கு 1 போட்டா ஆப்ஷன் 2 போட்டு பாருங்க. எக்ஸுக்கு 1 போட்டு பாருங்க. y = 2x - 1. அதில் எக்ஸுக்கு 1 போடுங்க. என்ன வருதுன்னு பார்க்குறேன். y எவ்வளோ வருது? y = 2x - 1. எக்ஸுக்கு 1 போடுங்க. அப்போ 2 × 1 - 1. 2 × 1 is 2 - 1. அப்போ y = 1 வருதா? அப்போ அதுதான் ஆன்சர். வேற எங்கேயாவது எக்ஸுக்கு 1 போட்டால் y 1 வருதான்னு பாருங்க. மற்ற ஆப்ஷனில் முதல் ஆப்ஷன் எவ்வளோ வருது? எக்ஸுக்கு 1 போட்டால் 3. அப்போ அது இல்லை. அடுத்து ரெண்டாவது 3வது ஆப்ஷன் பாருங்க. எக்ஸுக்கு 1 போட்டு என்ன வருது? y = 2. 4th ஆப்ஷன் என்ன வருது? 7 வருது. அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது படிங்க. யாராவது ஒருத்தர். The multiplicative inverse of the rational number a by b where a equal to not b is. a not equal to b ன்னு படிக்கணும். அதை ஈக்குவல் டு போட்டு மேலே ஒரு கோடு கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ அது பேர் எப்படி படிக்கணும்? a not equal to b. ஆமாம். ஸோ multiplicative inverse of a rational number a by b where a not equal to b is. என்ன ஆன்சர்? இன்வர்ஸ் a by b க்கு இன்வர்ஸ் என்ன? a by b க்கு இன்வர்ஸ் என்னப்பா? b by a. அவ்வளோதான் ஆன்சர். எல்லாம் உங்களுக்கு அப்படியே கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் புதுசாக இருக்குதா? சரி, அடுத்த கேள்வி. The simplified value of √98 divided by √162 is. Simplified value of √98 √162. இதை நானே போடுறேன். உங்களுக்கு அது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. √98 பாரு, நான் போடுறேன். 98 divided by என்ன போட்டிருக்காங்க? 162. இப்போ நான் ரூட், ஆக்சுவலாக அது ரூட்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 162. 98 வந்து ஒரு அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியுமா? ஹோல் நம்பராக வருமா? வராது. ஏன்னா ஏதோ ஒரு மல்டிப்ளை. இப்போ 8 × 8 64, 9 × 9 81, 10 × 10 100. ஓகே, 98க்கு வராது. ஆனால் 98 அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 98 என்னன்னு பார்க்கலாம்.
ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 4 அப்புறம் 2 4 ஓகே 2 4 தான் ஃபேக்டர்ஸ் நினைக்கிறேன். வேறு எதுவும் ஃபேக்டர்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. அடுத்தது வேறு எதுக்கு 98க்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 98 வந்து 2 and 4 அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபேக்டர்ஸ்ன்னு என்ன 98 2ஆலையும் டிவைட் பண்ணலாம் 4ஆலையும் டிவைட் பண்ணலாம் வேறு எதாலையும் அப்புறம் 49ஆல் டிவைட் பண்ணலாம். ஆமாம் என்னம்மா 7ஆல் டிவைட் பண்ணலாம் 49ஆல் டிவைட் பண்ணலாம். சாரி அது மறந்துட்டேன். 14 into 14 வரும் சார். 14 வரும். ஆமாம் கரெக்ட் சாரி. ஒன் மினிட் 14 இதெல்லாம் டிவைட் பண்ணலாம். அப்புறம் ஆமாம் இவ்வளோ தான் டிவைட் பண்ண முடியும். ஓகே இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது 162 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 162 கண்டுபிடிங்க. அங்கே 2, 4 வராது. 3 வருமா? வரும். 3 வரும். 5 3 வரும். அப்புறம் 6 வருமா? 6 வரும். அப்புறம் 7 வருமா? வராது. 8 வருமா? வராது. 7 வராது. 8 வராது. 9 வருமா? 9 வருது. அப்புறம் 12 வராது. அவ்வளவுதான். அப்புறம் 81 அவ்வளவுதான். 18 வரும் 27 வரும். அவ்வளவு வரும். அவ்வளவுதான். 18 வராதா சார்? என்னம்மா 18 வருதா? வருது சார். 18 வருதா? சரி 18 27 வருது சார். சரி 27 வருது சார். ஓகே. இதில் காமனாக இருக்கிறது என்னென்ன நம்பர் ரெண்டுக்குமே? ரெண்டுக்குமே ஃபேக்டர்ஸ் எது? சார் 2 ஒன்று தான் காமனு. அப்போ அந்த 2வை வெளியெடுத்தாள் இப்போ அப்போ 2 into 49 எழுதலாமா? அந்த எதை 98 டிவைடட் பை 2 into 81 எழுதலாமா? எஸ் சார். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98 by 20 அப்போ 2 into 49 2 by டிவைடட் பை 2 by 80. அந்த 2 வெளியெடுத்தா என்ன ஆகும்? வெளியெடுத்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வரும். அப்புறம் உள்ள என்ன வரும்? ஸ்கொயர் ஆஃப் 2 உள்ள ரூட் 49 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 எவ்வளோ? 7. ஸ்கொயர் ஆஃப் 9. இதுதான் ஆன்சர். √2 into 7/9. ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். 7/9 6/9 ஆமாம். அந்த ரூட்டு கேன்சல் ஆகிடுது. சாரி அது மறந்துடல. அது நான் போட மறந்துட்டேன். இப்போ இதுக்கு √2 வருது, அதுக்கு √2 வருது. இங்கே போட்டிருக்கேன். இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடுது. அப்போ இது அப்போ என்ன ஆன்சர் வரும்? 7/9 ஆன்சர் வரும். 7/9 வருதா? 7/9 6/9 8/7 அப்போ 7/9 ஆன்சர். இப்போ எப்படி போடான்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்க. அதாவது ஒரு இவ்வளோ போக வேண்டாம். ஒரு நம்ம 2-3 ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். 2-3 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்க. அதில் எது காமன் ஃபேக்டர்னு பாருங்கள். அதை வெளியெடுத்துருங்க. அதை வெளியெடுத்தால் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். 98ல் 2 வெளியெடுத்துட்டா 49. அது ஒரு ஸ்கொயர், அது ஒரு ரூட், அது ஒரு ஸ்கொயரு. அதுலேருந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98 வந்து 49 வந்து 7ன்னு போட்டுடலாம். அதே மாதிரி இதுக்கு 9ன்னு போடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? இது ஒரு மெத்தட். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி உங்கள் லெவலுக்கு. ஆனால் அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் சொல்ல முடியாது. நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது. இப்போது மீண்டும் we will meet on say on இன்னைக்கு ஃப்ரைடேவா? we will meet again on Monday. Okay, thank you so much.